கோமதி அவங்க வீடு தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க. எத்தனையோ எபிசோடு முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு தாங்க முதல் தடவையா கோமதி வீடு துடைக்கிறத காட்டியிருக்காங்க. அரசியும் அவங்க அம்மாச்சியும் சோஃபால உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அரசி அவங்க அம்மா கிட்ட காஃபி கேட்பாங்க. அவங்க போட்டு தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நீ பிள்ளை வளர்த்துருக்கன்னு அவங்க அம்மாச்சி கிட்ட அவங்க அம்மாவை பத்தி திட்டிக்கிட்டு இருப்பாங்க அரசி. உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நல்லா தாண்டி இருந்தா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அரசி கிட்ட அவங்க அம்மாச்சி வெள்ளமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பாண்டியன் சுட சுட வடையும் பிளாஸ்க்ல காஃபியும் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஊத்தி கொடுப்பாரு. ராஜி கதிரியும் கூப்பிட்டு அவங்களுக்கும் காஃபி ஊத்தி கொடுப்பாரு. கோமதி அங்கதானே வீடு தொடச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். கோமதியோட அம்மா வடைய மட்டும் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன் அத்தை வேண்டான்னு சொல்றீங்க? ஏன் நான் வாங்கிட்டு வந்தா சாப்பிட மாட்டீங்களா? உங்க பொண்ணு பெர்மிஷன் கொடுத்தாதான் சாப்பிடுவீங்களான்னு கோமதியை ஒரு தடவை பாத்துக்குவாரு. என்னதான் கோவமா பேசினாலும் கோமதிக்கு மனசுக்குள்ள பெருசா வருத்தம் இருக்கதாங்க செய்யும். நீங்களே யோசிச்சு பாருங்க. பொதுவா வீடுகள்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே, கணவன் மனைவி பேசாம இருந்தாலே, அதுவும் கோமதி பாண்டியன் மாதிரி அந்யோன்யமா இருந்தவங்க பேசாம இருந்தா ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஜென்ஸுங்க மனசு எப்படி இருக்கும்னு தெரியலங்க. ஒருவேளை சமாளிச்சிருவாங்களோ என்னமோ. ஆனா பெண்களுக்கு இது பெரிய தண்டனையா இருக்கும். பேசாம இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன் டைரக்டர் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. சீரியஸாவும் சண்டை போட்டு பார்த்துட்டாங்க, காமெடியாவும் சண்டை போட்டு பார்த்துட்டாங்க. அப்ப கூட பாண்டியன் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு வர்ற கோபத்துக்கு நானே பாண்டியன் மண்டியில நங்கு 4 கோட்டு கொட்டிடுவேன். குமார் ஏற்கனவே அவங்க அப்பத்தாவுக்கு வடை வாங்கி கொடுத்துருப்பாரு. அவங்க அப்பத்தாவும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களா. இப்ப திரும்ப பாண்டியன் கொடுத்த வடையும் சாப்பிட முடியாம சாப்பிடுவாங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சாப்பிடு சாப்பிடு, என்னைய சாப்பிட சொன்னேல, உன் பேரை வாங்கி கொடுத்த வடைய இப்ப சாப்பிடு. பாவம் கோமதியோட அம்மா கையில வடைய வச்சுக்கிட்டு சாப்பிடவும் முடியாம சாக்கடையிலையும் போட முடியாம திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. பாண்டியனும் சரவணனும் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பழனி அங்க சும்மா வருவாரு, வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. என்னடா விஷயம், என்னடா வந்திருக்க அப்படின்னு கேட்பாரு பாண்டியன். ஒன்னும் இல்ல மச்சான், எங்க கடையில ஏலக்காய் காலியா போயிடுச்சு, அதான் இங்க இருந்து எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே நீங்க வேலை செய்யறத பார்த்தேன், உங்களுக்கு உதவி செய்யலாமேன்னு உங்களை உட்கார சொல்லிட்டு நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாண்டியன் வேண்டாம் தான் சொல்லுவாரு. பழனி தான் கேட்காம நீ உட்கார் மச்சான், உட்காருங்க மச்சான், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு சரவணனோட பழைய எக்ஸ் லவ்வர் அந்த அஞ்சலி கால் பண்ணும். வழக்கம் போல சரவணனும் போய் சொல்லிட்டு நான் கோயிலுக்கு சரக்க கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு அந்நேரம் பழனியும் இருக்கிறதுனால பழனியும் கிளம்பியிருப்பாரு. கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் அந்த பொண்ணு கால் பண்ணுமா. உடனே மாமா நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோ, அப்பாவுக்கு ஒத்தாசையாயிரு, நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு சரவணன் கோயிலுக்கு கிளம்பிடுவாரு. கோயிலில் போயிட்டு அஞ்சலியும் சரவணனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ இன்னொரு பையன் அங்கே வருவான் கோயிலுக்கு. அதை பார்த்ததும் சரவணன், இது நம்ம கூட படித்த ராஜேந்திரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு 2 பேரும் பேச, அந்த பையனும் இவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்கள் அப்படி லவ் பண்ணீங்களே, இப்போ 2 பேருக்கும் வேற வேற இடத்துல கல்யாணம் ஆகி 2 பேருமே டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேனே, என்ன விஷயம், ஏன்டா சரவணா உன் லைஃபும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சரவணே நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னவனே, இல்லடா குரூப்ல ஏதோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு தான் சொல்றேன், சரி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திச்சு கிளம்பி போனவ திரும்ப வந்து சக்குன்னு சப்பனக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, இல்ல நீங்க 2 பேரும் சேரணும்னு விதி இருக்கு போல இருக்க, இல்லைன்னா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க எப்படிடா கோயில்ல 2 பேரும் சந்திப்பீங்க, சரிடா நல்லா இருங்கடா, இதை சொல்லதான்டா உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திச்சு போயிடுவான். அட இவன் சொன்னது கூட சரியாத்தானே இருக்கு அஞ்சலின்னு சரவணையன் அஞ்சலி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்நேரம் பார்த்து மயிலோட அப்பா கோயிலுக்கு வந்திருப்பாரு. சும்மா இருந்தா தானே அந்த அஞ்சலி பாப்பாவை போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்குவாரு. எதுக்கு, பாக்கியத்திட்ட போய் ஒப்பிக்கதான். ஆக மொத்தத்துல இன்னும் ஒரு பெரிய சண்டை இருக்குங்க. எப்படியும் தங்கமயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட போய் சொல்வாரு நடந்த விஷயத்தையெல்லாம். மயிலு வேண்டாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. மயிலு சொன்னதை பாக்கியம் கேட்பாங்களா? எப்படா அந்த குடும்பத்தை பழி வாங்குவோன்னு இருக்கிறவங்க கண்டிப்பா பாண்டியன் வீட்டுக்கு சண்டைக்கு போவாங்க. அரசி பைய தூக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருப்பாங்க. காலேஜுக்கா கடைக்கான்னு தெரியாது. ஏதோ ஒரு சீன்ல குமாரையும் அரசியவும் காட்டணும்னா உடனே அரசிக்கு அந்த பேக் பேக்க போட்டு விட்டுருவாங்க. அரசிய பாத்துக்கிட்டே இருக்க 2 நாளா அந்த ப்ளூ கலர் சட்டையை மாத்தவே இல்ல, வேற ட்ரெஸ்ஸாவது போட்டிருக்கலாம்ல. கடைக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது எல்லா நேரத்துலயும் அந்த ஒரே ப்ளூ கலர் தாங்க. குமார் கையில சாக்லேட் எடுத்துட்டு வருவாப்ல. சாக்லேட்டை கொடுத்து அரசியை கரெக்ட் பண்ணலான்னு பாப்பான்.
இதுல மாத்திரை இருக்கு, அப்பத்தட்டை கொண்டு போய் குடு, இங்க வச்சு பிரிக்காதன்னு அந்த பிள்ளைகிட்ட சொன்ன உடனே அந்த பிள்ளை உடனே அதை பிரிச்சு பார்க்கும். மாத்திரைன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொடுக்குறியா? அட இல்ல அரசி, மாத்திரை வாங்கிட்டு மிச்ச காசுக்கு அவன் கடைக்காரன் சாக்லேட்டை கொடுத்தான் அப்படின்னு சொன்னதும், எந்த கடையில இவ்வளோ பெரிய சாக்லேட் கொடுக்காங்க சில்லற காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்பாங்க. இன்னைக்கு எபிசோடு அவ்வளவுதாங்க. இந்த சீரியல் முடிய இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ. கோமதிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல்னா இதுல கதிர் மட்டும்தாங்க. கதிர் மட்டும்தான் அப்பப்ப அவங்க அம்மாவை நினைச்சு ஆறுதல் சொல்வாரு. இந்த ஆறுதல் கூட இல்லைன்னா கோமதி ரொம்பவே உடஞ்சு போயிருவாங்க.